கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். காட்டில் தன் கூட்டில் சேமித்து வைத்த உணவு எல்லாம் களவாடி சென்று விட்டார்கள் நாட்டில் உள்ளவர்கள் என காட்டில் இருந்து நாட்டை நோக்கி படையெடுத்தது தேனீக்கள் கூட்டம். மெல்ல மெல்ல தாரதாரையாய் வந்து நாட்டில் உள்ளவர்களின் வாழ்வு இடங்களில் இருக்கும் பூக்களிலெல்லாம் மெல்ல மெல்ல தேனை திருடி காட்டில் மீண்டும் ஒரு கூட்டை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாய் சேகரிக்க ஆரம்பித்தது. மெல்ல வந்து வந்து செல்ல நகரத்தில் உள்ள அவர்களின் வீட்டிலெல்லாம் அழகு தோரணையாய் கட்டி தொங்கவிடப்பட்ட பூக்களிலெல்லாம் இருக்கும் தேனையும் திருட வேண்டும் என வீட்டிலெல்லாம் தேனீக்கள் கூட்டம் வந்து வந்து தோல்விகளை தான் அது கண்டது. ஏனென்றால் அந்த பூக்களை போல் இருக்கும் செயற்கையான பூக்கள், அதில் எங்கிருந்து பூக்கள் இருக்கும், எங்கிருந்து அதன் முகம் வாடிவிடும் என்று ஏமாந்து போனது. நாமே பரவாயில்லை போல் நாட்டில் உள்ளவர்கள் காட்டில் இருக்கும் நம்மளை விட மிக காட்டுத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என எண்ணி நாம் அவர்களுக்காக விட்டு கொடுத்து விடுவோம் என நாட்டில் இருந்து மீண்டும் தன் காட்டுக்கே படையெடுத்து சென்று விட்டது. என் உறவுகளே, அதுபோல்தான் இன்று நம் பாரம்பரியத்தை மறந்து காசு பணத்தின் மீதே குறிகளை வைத்து எதற்கெடுத்தாலும் அடுத்த மாதிரியான பொருளின் மீதே கண்ணோட்டம் செல்கின்றது. ஒரு பூக்களில் கூட நிஜப்பூக்களை வைத்து அழகுபடுத்தும் நிலைமையில் இங்கு யாவரும் இல்லை. இன்று பூத்தால் நாளை வாடும் பூக்களுக்கே இந்த நிலைமை. அதுபோல்தான் இருக்கின்றது இந்த நாட்டின் நிலைமையும். என் உறவுகளே, நமக்கானது நமக்கென்று நாம் தீர்மானித்து அழகான இந்த உலகம் நமக்கானதாக வேண்டும், இது அனைவருக்கான உலகமும் கூட என நினைத்து அழகாக மனிதனாக வாழும் மனப்பக்குவத்தை அடைய வேண்டும். என்றும் நமக்கான வாழ்க்கை நமதான வாழ்க்கை என தேனீக்கள் நினைப்பதை போல் நாமும் அழகாக நினைத்து செயற்கை பொருளை விட்டு இயற்கையான